அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை நேசித்தவள் பாகம் 24. அந்த மதுரக்காரனோட கணக்கு எங்கள் வீட்டை சுற்று வெளியே போகக்கூடாது. அதாவது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா மொத்தமும் அவங்க கையில் இருக்கிற மாதிரி தானே. அந்த கணக்கில் தான் இருந்திருக்கான்னு எனக்கு இப்போ புரியுதுங்க. நீங்களே சொல்லுங்க, உண்மையான அன்பு உள்ளவளாக இருந்திருந்தா யார் எதிர்த்தாலும் என் கூட வந்திருப்பாளே, அவளுக்கு அப்படியெல்லாம் இல்ல போலங்க என்று தான் காலம் கடந்து கண்டுபிடித்ததை இப்போது பெருமையாக சொல்லிக்கொண்டான். ஓ, அப்ப நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா? இது ஜோயில். அட ரொம்பலாம் இல்லைங்க, எல்லாமே எங்க தாத்தா கொடுத்ததுதான். நாங்க ஏழை பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டோம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என் தம்பிக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு எங்க மாமா வீட்டில் வேலை செய்கிற செல்விதான். எங்க அப்பா அம்மா முடிவு பண்ண கல்யாணம் இது தெரியுமா? எங்க வீட்ல பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. இதையெல்லாம் ஏன் இவளுக்கு சொல்லுகிறோம் என்று புரியாமலே சொன்னான் வீரன். அவன் சொன்ன பிறகு அங்கே பெரும் அமைதி. ஜோயல் எதுவும் பேசாமல் தன் பக்கத்தில் இருந்த பிளாஸ்கை திறந்து அவளுக்கு ஒரு டம்ளரிலும் வீரனுக்கு பிளாஸ்டிக் மூடியிலும் டீயை ஊற்றி அவன் அருகே நகர்த்தி வைத்தாள். இவள் எடுத்துக்கொள் என்று கூறவும் இல்லை. அவன் டீ கப்பை எடுக்க தயங்கவும் இல்லை. டீயை எடுத்து இருவரும் உறிஞ்சினர். வீரன் குடித்து முடித்து டீ கப்பை வைக்கும்போது அவள் முகத்தை பார்த்து, என்னை பற்றி இவ்வளவு சொல்லியிருக்கேன், நீங்க இன்னும் உங்க பெயரை கூட சொல்லலையே என்று வருந்துவது போல் கூறினான். முகத்தில் பளிச்சிட புன்னகையிட, நீங்க கேட்டாதானே சொல்ல முடியும். என் பெயர் ருத்ரா ஜோயல். எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு சர்ஜனான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றாள். அடுத்து என்ன பேசுவது என்று புரியாமல் இருவருமே மௌனம் காத்தனர். அவள் முகத்தை நேரடியாக பார்க்க கூட முடியாமல் வேறு எங்கோ பார்ப்பது போல் பாவனை செய்தபடி அமர்ந்திருப்பது வீரனுக்கு சங்கடமாக இருந்தது. மெல்ல எழுந்து, சரி, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். ஒரு நிமிஷம் இருங்க என்று ஜோயலின் குரல் தடுத்தது. வீரன் நின்று திரும்பினான். எல்லாம் சொன்னீங்க வீரன். உங்க தங்கச்சியை யார் வெட்டினது? ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அருவாள வெட்டுற அளவுக்கு யுவதிக்கு யார் விரோதி? நீங்க ஏன் உங்க தங்கச்சிக்கிட்டையும் மாமா கிட்டையும் மன்னிப்பு கேட்டீங்க? இதையெல்லாம் சொல்லாம போறீங்களே வீரன். புருவங்கள் முடிச்சிட கூர்மையாக கேட்டாள் ஜோயல். இவளுக்கு விஷயம் தெரியாமத்தான் என் கூட இவ்வளவு நேரம் பேசினாளா என்ற கேள்வி எழ பல வினாடிகள் யுகங்களாக கழிய கால் வேர் பிடித்து நின்றிருந்தான். பிறகு ஒரு முடிவுடன் அவளை பார்க்காமல் தரையை பார்த்து, நான் தான் என் தங்கச்சியை வெட்டினேன். என் மாமாவை வெட்ட போனேன். அப்போ யுவதி வந்து குறுக்கே விழுந்ததால வெட்டு யுவதி மேலே விழுந்துருச்சு. அதனால்தான் என் வீட்டில் எல்லாரும் என்னை இப்போ வெறுக்கிறாங்க. இதுக்குத்தான் நான் யுவதிக்கிட்டையும் மாமா கிட்டையும் மன்னிப்பு கேட்டேன் என்று ஒரு வழியாக சரளமாக சொல்லி முடித்தான். சிறிது நேரம் வரை ஜோயலிடம் பதில் இல்லாமல் போகவே நிமிர்ந்து அவளை பார்த்தவன் அதிர்ந்து போனான். அவள் முகம் ரௌத்திரமாக சிவந்து போயிருக்க உடல் தடதடவென்று உதறியது. படத்துக்காக மேஜையில் கை ஊன்றி நின்றிருந்தாள். அவள் பார்வை வீரனை காலில் மிதித்த அசிங்கத்தை பார்ப்பது போல் வீரனை பார்த்தது. ஊன்றிருந்த வலது கையை எடுத்து அவனை நோக்கி நீட்டி, இனி நிமிஷம் கூட இங்கே நிற்காதே, வெளியே போ என்றாள் ஆத்திரமாக. ஆனால் அடக்கி வைத்த குரலில். வீரன் இதை எதிர்பார்க்கவில்லை. இல்லைங்க நான் என்று அவளை நெருங்கினான். சீற்றத்தென நிமிர்ந்தாள் ஜோயல். ஏய், போ வெளியே. நீ என் கையை பிடிச்சுக்கிட்டு அழுதப்போ தங்கச்சி மேலே இவ்வளவு பாசமானவனான்னு ஆச்சரியப்பட்டேன். இப்போதானே தெரிஞ்சது அதுக்கு காரணமானவனே நீதானு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை போய் இப்படியா? உங்கள் மாமாவை வெட்டினாலும் அவரும் மனுஷன்தானே. சொந்த உறவுகளை போய் இப்படி. உங்கள் அப்பா உங்களை வெறுத்து ஒதுக்கியதில் தப்பே இல்லை என்று கொதித்து குமரியவள் சட்டென்று அடங்கி சூழ்நிலை உணர்ந்து பக்கத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்துவிட்டு, ப்ளீஸ் என் எதிரில் வராதீங்க, வெளியே போங்க மிஸ்டர் வீரேந்திரன் என்று தனது குரலை முடிந்தவரை அடைக்க கொண்டு கூறினாள். வீரன் எதுவோ சொன்னாலும் எடுபடாது என்ற நிலையில் தலை குனிந்து அமைதியாக வெளியேறினான். ஆண்கள் எத்தகைய ஏவுகணை தாக்குதல்களையும் சமாளிக்கலாம். பெண்களின் கோபம் என்று சிறு தீக்குச்சி திருவிழாவை தாங்க மாட்டார்கள். வீரன் தலை குனிந்து வெளியேறியதும் ஜோயல் மேஜை மேல் அப்படியே கவிழ்ந்தாள். காலையில் வீரன் அவள் கையை பற்றி கொண்டு தங்கைக்காக அழுதபோது அந்த கம்பீரமான ஆணுக்குள் இருந்த குழந்தையைத்தான் பார்த்தாள் ஜோயல். ஆனால் அவனுக்குள் இப்படி ஒரு கொடூரன் இருப்பான் என்று கனவினும் நினைக்கவில்லை. அவள் கண்களில் தேங்கிய நீர் மேஜையில் சொட்டியது. இன்னைக்கு காலையில பார்த்த எவனோ ஒருத்தனுக்காக நான் ஏன் அழணும்? அவன் எப்படி போனால் எனக்கென்ன? அலட்சியமாக கண்ணீரை சுண்டிவிட்டு தனது கடமையை செய்ய எழுந்தாள். இரவு மணி 1 ஆகியது.
ரவுண்ட்ஸ் முடிந்து தன் கேபினுக்கு வந்து வீரனின் நினைவை பிடிவாதமாக ஒதுக்கிவிட்டு மேஜையில் கவிழ்ந்து படுத்தாள். சற்று நேரத்தில் உறங்கியும் போனாள். அதிகாலை 4 மணிக்கு மாமா மாமா என்ற யுவதியின் முனங்கல் கேட்டு பதறி விழித்து எழுந்து யுவதியிடம் ஓடி, என்னம்மா, என்ன பண்ணுது என்று அன்பாக கேட்க யுவதியின் முகம் வேதனையில் சுருங்கியது. என்னால் இப்படி ஒரு பக்கமாகவே படுத்திருக்க முடியல, பயங்கரமா வலிக்குது என்று முனங்கியவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஜோயல் ஏற்கனவே உணர்ச்சி வசப்பட்டிருந்த நிலையில் யுவதியின் இந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை கிழித்தது. கொலைகார ராஸ்கல் என்று வீரனை மனதுக்குள் திட்டியபடி, கொஞ்ச நேரம் ஒரு பக்கமா சாச்சு உட்காரியா யுவதி, நான் தாங்கி பிடிச்சுக்கிறேன் என்று அன்பாக சொல்லி யுவதியின் அருகில் போனாள். யுவதி இடது வலமாக தலையை அசைத்து, எனக்கு என் மாமாதான் வேணும், அவரை கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ் என்று கெஞ்சியவளை பார்த்து ஜோயலின் மனம் கசிந்தது. சின்ன குழந்தை மாதிரி மனசு, இவளை போய் காயப்படுத்த எப்படிதான் மனசு வந்தது என்று வீரன் மீது அவன் நெஞ்சில் வஞ்சம் ஏறியது. ஒரு தாயின் கருணையோடு யுவதியின் கூந்தலை கோரி, நீ அழக்கூடாது யுவதி, இப்ப என்ன, மாமா வரணும் அவ்வளவுதானே, உன் மாமாவையே வரச் சொல்றேன் போதுமா என்றவள் அருகில் நின்ற நர்ஸிடம், வெளியே பெஞ்சில் இவங்க ஹஸ்பண்ட் படுத்திருப்பாரு, அவரை வரச் சொல்லுங்க சிஸ்டர் என்றார். சற்று நேரத்தில் யுவன் வேகமாக வந்து யுவதியின் கலங்கிய விழிகளை பார்த்து பதறி கட்டிலின் ஓரம் அமர்ந்து அவள் கன்னத்தை கைகளில் தாங்கி, என்னடா கண்ணம்மா என்று கேட்டவனின் குரலிலும் கண்ணீர். என்னால் ஒரு பக்கமா படுத்திருக்க முடியல மாமா, இங்கே மிஷின் சத்தமா கேட்குது, எனக்கு பயமா இருக்கு, தூக்கமே வரல மாமா, நாம வீட்டுக்கு போயிடலாம், என்னை தூக்கிக்கிட்டு போயிடு மாமா என்று கலங்கி போய் கூறியவளுக்கு பதில் கூற முடியாமல் யுவன் ஜோயலை பார்த்தான். நான் சொல்றேன் என் கண்களால் ஜாடை செய்துவிட்டு, இதோ பார் யுவதி, 8 மணிக்கு ஜீப் டாக்டர் ரவுண்ட்ஸ் வருவாரு, அப்போ கேட்டுக்கிட்டு உன்னை ரூமுக்கு மாத்திடலாம், அது தனி ரூம், உன் வீடு மாதிரி நிம்மதியா இருக்கலாம், உன் மாமாவும் கூடவே இருப்பாரு, உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல இருக்கிற பாப்பாவுக்காக நீ தாங்கிக்கணும் யுவதி, இல்லைன்னா பாப்பாவுக்கு பலகீனம் ஆயிடுமா என்று அன்பும் கருணையுமாக ஜோயல் சொன்னதும் யுவதி சற்று அமைதியானாள். சார், நீங்க கட்டில்ல ஏறி நல்லா உட்காந்து யுவதியை தூக்கி உங்க மேல் சாய்ச்சி உட்கார வைங்க, இடது பக்கமா இருக்கிற மாதிரி உட்கார வைங்க, கட்டிலின் தலைப்பக்கம் இருக்கும் பிளேட்டை உயர்த்தி யுவதியை உட்கார வைக்கலாம், ஆனா காயம் கட்டிலில் அழுத்தி ரொம்ப வலி எடுக்கும், அதனால யுவதி எப்ப உட்கார நினைச்சாலும் யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து தாங்கிக்கணும் சார் என்று யுவனிடம் சொல்லிவிட்டு யுவதியை தூக்க உதவி செய்தாள். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.